என் மகளும் என்னோடு இருப்பவரும் மாறுபட்டவர்கள். எனது ஒரு மகள் வெளிப்படையாக இருப்பாள். நீங்கள் விரும்பிய போதெல்லாம் அவள் வீட்டுக்கு போகலாம், வரவேற்பாள். தொலைபேசி தேவையில்லை, நீங்கள் கதவை தட்ட வேண்டியதில்லை. அவள் சொல்வாள், யா வாங்க வாங்க. அவள் சொல்வாள், நீங்கள் எப்பவுமே வரலாம், வாங்க வாங்க. என் அடுத்த மகள் சிறிது காலம் என் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தால் அவள் சொல்வாள், என்னை நீங்கள் பார்க்க வேண்டுமானால் முதலில் தொலைபேசியில் அழையுங்கள். அது எதனால் தெரியுமா? முதலில் நானும் அப்படித்தான் இருந்தேன். நான் அவள் தாயார். அது ஏன் தெரியுமா? அதுதான் அவள் எல்லை என்பதை நான் உணர வேண்டும். அந்த உரிமை அவளுடையது. ஆனால் அவள் என்னை கண்டிக்க மாட்டாள். அவள் வாழ்வில் அது தேவை என்பதை நான் அறிய அவள் விரும்புவாள். ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொன்று தேவை. எனவே பிற மக்களுக்கான எல்லையை நாம் வகுக்கக்கூடாது. அவர்களின் எல்லையை நாம் மதிக்க வேண்டும். அதில் நாம் ஆத்திரப்படக்கூடாது. ஏனென்றால் ஒவ்வொருவரும் மாறுபட்டவர்கள். ஆமென். ஏதோ ஒரு காரணத்திற்காக நான் பரிவை காட்ட முடியும், ஆனால் பரிவாகிய அந்த ஈவு என்னிடம் கிடையாது. என்னை பொறுத்தவரை என் வீட்டிற்கு வருபவர்கள் என்னிடம் உத்தரவு கேட்டுவிட்டு வருவதையே நான் விரும்புவேன். அது உற்சாகமான விஷயம். என் மகள் இருப்பதைப் போலவே நானும் இருக்கிறேன். ஆனாலும் அவள் அப்படி நடப்பது என்னை தொந்தரவு செய்கிறது.